நவகிரகம், அதே போல நவ தானியம், அதே போல நவ விருட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நவகிரகங்களோட ஒப்பிடுவது எதுக்காக? 9 கிரகங்கள் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு. எல்லாருக்குமே அதிதேவதைகள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த நட்சத்திரங்கள் நவகிரகங்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? 9 நட்சத்திரங்கள் 9 நவகிரகங்களாக. அதனுடைய அந்த நவமணிகள்னு சொல்லப்படுகின்ற நவ தானியங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நவ தானியங்களும் அப்போது ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோமத்துக்கு ஆகுருதியாக நம்ம கொடுக்கக்கூடிய தன்மையே அங்கே தான் இருக்குது. நம்ம பேசுகிறோம், பேசக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணாயன்னு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறோம் அப்படின்னா பேசக்கூடிய இடமே வந்து 2ஆம் பாவம் சொல்லப்படுகிற சுக்கிரனுடைய வீடாக வரக்கூடிய தன்மை அப்படின்னு நிகழ்வு இருக்குது. நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய தன்மை அப்படின்றது 3ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது காற்று தத்துவம், கேட்கக்கூடிய இடம். புதனுடைய வீடு அப்படின்ற அமைப்பு இருக்கா, இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சில இடத்துல போயிட்டு அந்த இடத்துல தங்கி அங்கே குளிச்சுட்டு வரணும். கடல் சம்பந்தப்பட்ட ராசிகள்னு சொல்லப்படுகின்ற அந்த முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சகம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து மீனம். இது வந்து நாம் போக்கக்கூடிய கர்மாக்கள், நீர்த்தாருடைய கர்மாவும் சொல்லலாம் ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் அங்கே தான் போகணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் அங்கே இருக்கலாம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் எல்லா விஷயங்களும் இந்த நவகிரகத்திலையும் நவதானியத்திலையும் அதே மாதிரி ஒரு ஸ்தலத்தில் போய் குளிக்கிறதுனாலையும், அதே மாதிரி ஒரு விஷயத்தை கேட்பதனாலையும், ஒரு விஷயத்தை பேசுறதுனாலையும், அதே மாதிரி ஹோமங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதனாலையும் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாவே ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம்.